Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பழம் வச்சு குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டு தான் செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு பூவம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 7 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கருக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நம்ம பழத்தை நம்ம சேர்த்த போகிறோம். அது சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படின்னா நம்மளோட பழம் முழுகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதையே க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறோம். அது பண்ணாங்க வேகட்டும். இப்போ நம்ம பழத்தோட தோல் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆடு மாடுக்கு போடுவோம், இல்லை சும்மா தூக்கி வீசுவோம், இல்லை நம்ம மரத்துக்கு கீழே அந்த மாதிரியெல்லாம் போடுவோம் இல்லையா? ஆடு மாடெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் கொடுங்க. அது இல்லாமல் அதில் இன்னும் 1 இல்லைன்னா 2 நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸு கை எல்லாம் நீங்கள் இதே நல்லா வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிடலாம். 30 வயசுக்கு மேலே நம்மளோட ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டைட்டனாக இருக்கிற ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளகுளான கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கு இந்த பழத்தோட தோல் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்க்ரப் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும். அது எங்கெங்கே டேன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இதையே நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போ கையாக இருந்தாலும் சரி, ஃபேஸாக இருந்தாலும் சரி. இப்போது நம்மளோட குக்கர் ஒரு விசில் வந்தாச்சு. நம்ம அதையே க்ளோஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஆறுறதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட பழம் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறி வந்திருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதையும் நாம் நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். இதுலேருந்து நமக்கு அந்த ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு தேவை. அதோட சக்கை நமக்கு வேண்டாம். இப்போ பழம் எல்லாம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ஃபோர்க் எதை வச்சு நல்லா அதோட ஜூஸ் நல்லா அழுத்தி புழிஞ்சு நாம் எடுக்க போகிறோம். உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அழுத்தி அதோடய ஜூஸ் நல்லா எடுத்துக்கோங்க. பழுத்த பழமாக பார்த்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளும் ஜூஸ் எல்லாம் நமக்கு நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் நம்மளோட இந்த பழத்தோட ஜூஸு சேர்த்திட்டோம். அது சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 கிராம்பு சேர்த்திருக்கேன். அது சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டோம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடையில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை சேர்த்தி நம்ம நல்லா இதையே மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் இலக்கணுங்கிறது கிடையாது. பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. கொதித்து நல்லா வரட்டும். ஆனால் நீங்கள் கரண்டி வச்செல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் சேர்த்திட்டேன். லெமன் ஜூஸ் சேர்த்தி ஒரு வாட்டி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக நல்லா சுண்டி கலர் மட்டும் இப்படி மாதிரிங்க நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த கிராம்பும் நம்ம அதற்குள்ளே நம்ம எடுத்துடலாம். அது ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும்தான் நம்ம அதை போட்டிருந்தோம். அதனால் அதை நம்ம எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் வேணும். இன்னும் நல்லா சுண்ட வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப கட்டி பதத்துக்கு தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி அது பண்ணால் உரமாக இருக்கட்டும், நல்லா ஆறி வரட்டும். இப்போது நம்மளோட ஸ்வீட்டு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், எப்படி நம்மளோட ஜாம் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப சுண்ட வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு கட்டிப்பதம்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒரு 3/4 ஆகிற டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நாம் ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது என்னென்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் பனானா ஜாம் தான் அன்றைக்கி பண்ணியிருக்கோம். நம்ம சீசன் டைம்லலாம் பழம் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிட்டோம்னா நீங்கள் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான் சேர்த்திருக்கோம். ஒன்றும் இல்லை, பழம், சர்க்கரை, அந்த கிராம்பு அது மட்டும்தான். நம்ம தைரியமாக நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்கு டெய்லியுமே நம்மளுக்கு இந்த ப்ரெட்டு, ஜாமு இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டோம்னா
ஒரு 15 நாளைக்கெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மேய்ட்டு வரேன். டாடா, பாய்.